சிலவற்றை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் மேல்மாந்தை கிராமத்தில் பெத்தனாச்சி பெரியாண்டவர் கோவிலில் பூக்குழி இறங்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மேல்மாந்தை கிராமத்தில் கோவில் முன்பு தீகுண்டம் வளர்க்கப்பட்டிருந்த நிலையில் குண்டத்தை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீ மிதித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பருத்திவிளையில் உள்ள சுடலைமாடன் கோவிலில் மாசிக்கொடை விழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருவிளக்கு பூஜையில் கன்னியாகுமரி மற்றும் கேரளாவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படாததால் இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகி அவர்கள் சட்டவிரோத செயல்களுக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். நெல்லை தச்சநல்லூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் சேது சமுத்திரத்தில் அமைக்கும் கால்வாய் தமிழின் கால்வாயாக அமையும் என்றார். சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தொடங்கப்பட வேண்டும். தமிழன் கால்வாய் என்று அதற்கு பெயர். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழன் கட்டுகின்ற வரலாற்று உடையது என்ற பெருமைக்குரியது என்ற அந்த தமிழன் கால்வாய் திட்டம் மீண்டும் எழ வேண்டும். அதன் மூலமாக நாடு வளம் பெறும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். ஸ்ரீரங்கத்தில் வாசனை திரவிய ஆலையை தொடங்க வேண்டும் என திருச்சியில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வாசனை திரவிய ஆலை தொடங்கும் அளவிற்கு போதிய அளவு மல்லிகைப்பூ சாகுபடி திருச்சியில் நடைபெறவில்லை என அதிகாரிகள் கூறிய நிலையில் சுற்றுவட்டார மாவட்டங்களில் அதிக அளவில் மல்லிகை சாகுபடி நடைபெறுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அப்போது ஆட்சியர் பிரதீப்குமார் குறுக்கிட்டு சிறிய அளவிலான தொழிற்சாலை அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிலளித்தார். மயிலாடுதுறையில் வளையம் சுற்றிக் கொண்டே பரதநாட்டியத்தின் 53 வகையான முதிரைகளை செய்து காட்டி 3ஆம் வகுப்பு மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். மயிலாடுதுறையில் தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் காவல்துறையைச் சேர்ந்த ஹரிபாஸ்கர், கார்குழலி தம்பதியின் மகள் அஷ்மிதா ஹூலாஹூப் வளையத்தை சுற்றிக் கொண்டே பரதநாட்டிய முதிரைகளை செய்து காண்பித்தார். இந்த சாதனையை ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தினர் அங்கீகரித்தனர். இதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கி சிறுமியை பாராட்டினார். காரைக்குடி திருச்சி ரயில் வழித்தடத்தில் தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக காரைக்குடி ஸ்ரீராம் நகர் ரயில்வே கேட் இன்று மூடப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ரயில்வே கேட் மூடப்படுகிறது. இதன் காரணமாக திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, கும்பகோணம் செல்லும் பேருந்துகள் சூரக்குடி வழியாக பள்ளத்தூர் வந்தடைந்து கானாடுகாத்தான் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் உள்ள அங்காளம்ம பரமேஸ்வரி கோவிலில் முத்துத்தேரில் அம்மன் பவனி வந்தார். பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளில் பூமாலை அலங்காரத்துடன் ரூபாய் நோட்டு மாலையுடன் காட்சியளித்த அம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் கோவில் விளங்குகிறது. இங்கு நடைபெறும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா 12 நாட்கள் கொண்டாடப்படும். இந்த நிலையில் மாசி திருவிழாவின் தொடக்கமாக கொடியேற்ற விழா நடைபெறுவதையொட்டி நள்ளிரவு 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. இதையடுத்து விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் கொடியேற்ற பிறகு
சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாமண்டபத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்று விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட 27 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு 5:35 மணிக்கு கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. மேலும் சரஸ்வதி லட்சுமியுடன் காமாட்சி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக வரும் 1ஆம் தேதி தங்கப்பல்லக்கு நிகழ்ச்சியும், 3ஆம் தேதி ரத உற்சவமும், 5ஆம் தேதி வெள்ளி ரத உற்சவமும் நடைபெறவுள்ளது. திருமண வயது குறித்த மக்கள் மனசு பகுதியை தற்போது பார்ப்போம். அத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. நம்ம தமிழ் சமூகத்தில் கல்யாணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் செட்டில் ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த சூழலில் கல்யாணம் அப்படின்றது எந்த வயசில் சரியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க அப்படின்றத மக்கள் மனசில் கேட்டோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு 28 to 30 பையனுங்களுக்கு, பொண்ணுக்கு வந்து மேபி அபவுட் 25, 27. 25 பண்ணுவாங்க, 26 பண்ணுவாங்க, 27 அந்த வயசுல பண்ணிடணும். 30க்குள்ள அதிகபட்சம் முடிச்சிடணும் கல்யாணத்தை. ஓகே, நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் ஒரு 27ல. 27ல பண்ணீங்க. 27ல பண்றது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, கரெக்டா இருக்கும். இப்போ 30 வயசுனாலே பொண்ணு கொடுக்கவே இப்போ யோசிக்கிறாங்க. 24 or 25, that should be the ideal age. எத்தனை வயசு சொல்லுவீங்க? 25 வயசு மேலே தான் ஜென்ஸுனா. லேடிஸ்னா ஒரு 22 வயசு மேலே பண்ணலாம். சரி, ஓகே. நீங்கள் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு ஒரு 27 வயசு. 27 வயசில் கல்யாணம் பண்ணுறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிருக்கலாம் நினைக்கிறீங்களா? பண்ணலாம். 27 வயசு அந்த மாதிரி பண்ணால் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இப்போ 30, 32லாம் போச்சுன்னா வயசு கொஞ்சம் அதிகமாக ஆகிடும். அதனால் ஒரு 27 and 29குள்ளே நம்ம பண்ணோம்னா அது குறிப்பிட்ட வயசு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் 24ல் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பண்ணிக்கலாம்? ரொம்ப தவறு. நான் தவறாக பண்ணிட்டேன். 28, 29ல பண்ணால் நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா எப்படி இருக்கணும், நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும், நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும். 28 மேலுக்கு, 24 ஃபீமேல். ஓகே, ஒய் சும்மா சின்ன வயசாக கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றும் புரியாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் பண்ணிட்டு நிறைய டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் நிற்குது. மெச்சூர் ஆனவங்களுக்கும் நிறைய கேசஸ் இருக்குது. அதனால் 1 to 1 அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த ஏஜ் தான் கரெக்டான ஏஜ். அது இண்டிவிஜுவலாக ஏர்னிங் இருக்கணும். இவங்க படித்து முடிக்கிறது 21 வயசு ஆகிடும். சம்பாதி செட்டில் ஆகிட்டாங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன வயசில் கல்யாணம் பண்ணீங்க சார்? நான் 27. 27. ஸோ 27ன்றது ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் லேட் நினைக்கிறீங்க? அதுக்கு மேலே லேட்டாக இருக்கக்கூடாது. 21 வயசில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வருவான், வேலைக்கு போவான். 2 வருஷத்தில் கல்யாணம். 21 ஷார்ட்டாக 21ல் கல்யாணம் நடக்காது. அது பெரிய ப்ராசஸ். நீங்கள் கல்யாண சந்தையில் போய் நிற்கிறவங்கள கேட்டு பாருங்கள். பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஹெட் ஏக்கே அதுதான். செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். செட்டில் ஆகுதுன்னா என்ன, அதை முதல்ல சொல்லு. வாட் இஸ் த செட்டில்? வீடெல்லாம் கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். 60 வயசு ஆகும். 20 வயசில் நீ வீடு கட்டிடுவியா சொல்லு? 25 வயசில் வீடு கட்டிடுவியா? யாராலையும் கட்ட முடியாது. அப்பன் பாட்டம் முப்பாட்டம் கட்டி வச்சிருந்தா நீ ரெனோவேஷன் பண்ணி போகலாம். நீ சொந்தமாக உண்மையாக உழைச்சி, திருட்டுத்தனமாக கொள்ளையடிச்சு அதை சொல்லலை. நான் உண்மையாக உழைச்சி எவ்வளோ பெரிய அறிவாளி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட முடியும். நான் இப்போ தான் ப்ரோ 20. எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணலான்றீங்க? 25 அப்போ. 25ல என்னெல்லாம் விஷயம்லாம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு ஜாப் வேணும் ப்ரோ. முக்கியமாக ஜாப் வேணும். ஓகே, நமக்குன்னு ஒரு வீடு. யாருக்கிட்டையும் போய்ட்டு நிற்கக்கூடாது ப்ரோ. ஏஜ் வந்து 24, 28ல பண்ணலாம். 28ல பண்ணலாம். அதெல்லாம் வந்து 30 வயசுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, நீங்கள் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணீங்க? நான் பண்ணும்போது 32. 32 கல்யாணம் பண்ணுறது ஓகே சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வயசில் கல்யாணம் சரியாக இருக்கும். ஆமாம். உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? எனக்கு 21 தான். 21. எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணலான்றீங்க நீங்கள்? அதான் 28, 29. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் எது? கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோன்னா நான் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம சம்பாரிச்சு நம்ம பார்த்துட்டு கரெக்டாக இருக்கலாம். 25, 21. 25 வயசில் கல்யாணம் பண்ணலாம். அந்த வயசில் கல்யாணம் பண்ணுறது முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் கவனிக்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் 25 வயசில் அப்படின்னு நினைக்கிறது? வெல் செட்டில்டு. அதுக்கப்புறம் குழந்தையும் மனைவியும் வச்சு காப்பாற்றுற தன்னம்பிக்கை.